ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 days vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெயில் அடித்தவுமே மிளகாப்பொடிக்கு காய போடலான்னு காய போட்டிருந்தேன். காலையிலேயே வந்து நான் மொச்சப்பயிர் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு மறுநாள் அந்த கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். இதை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ஆனால் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அம்மா வந்து இந்த விரத நாள் கார்த்திகை விரதம் அப்புறம் வந்து புரட்டாசி விரதம் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த சாம்பார் பண்ணுவாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு கூடயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி 2 சேர்த்துருக்கேன். மஞ்சளும் சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம 3 விசில் எடுத்துக்கலாம். நாங்கள் ஊரில் இருந்தப்போ எல்லாம் வந்து மஞ்சள், சீரகம், தேங்காய் இதுகெல்லாம் வச்சு அம்மியில் வச்சு தான் அரைப்போம். இங்கே அம்மி இல்லைன்றதுனால நான் மஞ்சள் தூளாக தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து அம்மி இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு அரைச்சி பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைக்கக்கூடிய மசாலா என்னென்னு பார்த்துக்கலாமா? 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மா கார்த்திகை விரதம் புரட்டாசி விரதப்போ இந்த இது குழம்பு பண்ணுவாங்கன்னு அப்போ வந்து ஒரு 4-5 காய் சேர்த்து வைப்போம்ல, அதை வந்து ஈவினிங் வந்து மொத்தமாக போட்டு சுண்டை வச்சு மறுநாள் தோசைக்கு இதே சாம்பாரை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு சாம்பாருக்கு வந்து நம்ம மாங்காய் தான் மெயின் ஹீரோ. மாங்காய் சேர்த்துட்டு அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது சேர்த்து நல்லா கொதிச்சு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்குறது வந்து மாங்காய் மட்டும்தான். நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதில்ல. மாங்காய் மட்டும் சேர்த்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாங்காய் தாங்க இந்த குழம்புக்குரிய ஹீரோவே. தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், சின்ன வெங்காயம் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி இதில் கூட சேர்த்துக்கலாம். விரத டயத்தில் ஒரு 5 காய் வச்சு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஈவினிங் வந்து அந்த காயெல்லாம் சேர்த்து சுண்டை வச்சு மறுநாள் தோசையோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணவங்க எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் 5 காய் வைக்கல. இன்றைக்கி கொரோனா உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். என்ன கொரோனா உருளைக்கிழங்குன்றேன்னு பார்த்தீங்களா, 2019 கொரோனா வந்த டைம் நான், என் தம்பி, அப்புறம் பெரியம்மா பெரியப்பா அவங்கெல்லாம் சென்னையிலேருந்து மதுரை வந்தோம். வரும்போது ஹோட்டலில் சாப்பிட வேணான்னு லெமன் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு பண்ணேன். கொஞ்சம் காரமாக பண்ணிவிட்டேன். ஆனால் அதை காரமாக பண்ணது தான் இதில் ஹைலைட்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்தது. அப்போ வந்து முகில் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தியாம்ல அப்படின்னு என்னோடய அக்கா பெரியம்மா அவங்கெல்லாம் கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதனால் எப்போ பண்ணாலும் இது கொரோனா உருளைக்கிழங்கு ஒன்றும் இல்லைங்க. இது எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெங்காயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை போட்டு வதக்கி எடுத்தோம்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறணும். துருவனுக்கு வந்து அன்றைக்கி அதே பருப்பு சாதமும் முட்டையும் கேட்டிருந்தான். உருளைக்கிழங்கு வேணாம், எனக்கு முட்டை வேணும்னு முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சு அனுப்பிச்சிருந்தேன். அம்மா ஆஃப்டர்நூன் வந்து மிளகாப்பொடிக்குரிய மசாலாங்கள்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மீன், அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கு வந்து ஒரு பொடி அரைச்சிருந்தோம். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. அதுவுமே போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன்.
இது ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி தான். ப்ராடக்ட் ரிவ்யூனால் எனக்கு வந்து இது நான் ஓனாக கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வேணும் அப்படின்றதுனால அகராவில் இந்த ஃபுட் பீலர் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக அந்த பெயின் இருந்தது. யாராருக்கு இந்த பாத வெடிப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள், அவங்களாம் மஸ்ட்டு ட்ரை. ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் கிட்டு இருந்தது, என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோடய ஓன் மணியை போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். எந்த ப்ரொமோஷனும் இல்லைங்க. இது எனக்கு ஃபீல் குட்டாக இருந்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்குமே நல்ல லேஸாக ஹேண்டியாக இருந்தது. ரொம்ப வெயிட்லாம் இல்லை. சார்ஜபிள் தான், நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேப் மாதிரி கொடுத்தாங்க. 2 மோட் இருக்கும். நம்ம ஆன் பண்ணோம்னா இதில் பார்த்திங்கன்னா 2 மோட் இருக்கும். ஸ்லோ அண்டு நல்லா ஸ்பீடாக ஓடுறதுக்கு 3 டெயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று சாஃப்டாக, ஒன்று ரஃப்பு, அப்புறம் ஒன்று மீடியம். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும். இதுக்கு வந்து பின்னாடி வந்து லைட்டும் இருந்தது. இதை நம்ம அடுத்து ஹெட்டை மாற்றணும்னா அந்த சைடில் 2 பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுத்தோம்னாவே வெளியில் வந்துடும். இதுதான் அந்த ஹார்டாக இருக்கக்கூடியது. இந்த இது வந்து நல்லா அந்த ரொம்பவுமே அதிகமான வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது. இந்த 2 பட்டன் சைடில் இருக்குல்ல, இதை புஷ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இன்சர்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நம்ம வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போய் நல்லா லாக் ஆகிக்கிறது. ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கையில் எதுவும் தெரியாமல் எடுத்தாங்கனாலும் பீல் ஆகலை. அவ்வளோ சேஃபாக தான் இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸபுளாக இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா அதுக்குரிய கிட் பேக்கும் கொடுத்துருந்தாங்க. நல்லா சுருக்கு பை மாதிரி பாட்டிங்க வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சுருக்கு பை. ட்ராவல் பண்ணிங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுக்கு சார்ஜபிள் தான், ரீசார்ஜபிள் தான். நம்ம சார்ஜ் ப்ளக்லேயே போட்டுக்கலாம். உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாக அது வாங்கணுன்ட்டு தான் வாங்கினேன். ரொம்ப பெயினாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் நம்ம நின்றோம்னாவே ரொம்ப வலி எடுக்கும். அந்தளவுக்கு இருந்த பின்னாடி தான் நான் வந்து சரி இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். நான் அந்த ரொம்ப ஹார்டான இது தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். என்னோடய கால் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு. அது நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த இதை பிச்சு எவ்வளோ தூரம் பீல் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்களேன். அந்தளவுக்கு பீல் பண்ணி எனக்கெல்லாம் காயமே ஆகிருக்கு. 2-3 நாள் நடக்கவே முடியாமல் வலியெல்லாம் எடுத்தது. அப்புறம் தான் சரி இதை வாங்கியே ஆகணுன்ட்டு வாங்கினது தான். நல்லா சூப்பராக இருந்தது. இதோட சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதேமாதிரி நம்ம பண்ணுறோம், ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறோமே ரொம்ப வலிக்குமோ அப்படின்னா அப்படியும் இல்லை. பாருங்களேன் எவ்வளோ இது எனக்கு அந்த ட்ரை ஸ்கின் வந்து விழுகுதுன்னு பாருங்களேன். இதை விட அதிகமாகவே விழுந்திருக்கும். நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். முதலுக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. அவ்வளோ ஓப்பனாக இருந்ததெல்லாம் வந்து இப்போ க்ளோஸாக அந்த இது ஃபுல்லாக பீல் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை, ஆனால் எனக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணி பெரிய டாஸ்க்கே இது தான். எனக்கு ரொம்ப பிடிக்காத டாஸ்க்கும் சொல்லலாம். துவைக்கிறது, காயப்படுறது கூட பண்ணிடுவேன். இந்த மடிக்கிற வேலையை மட்டும் எனக்கு பிடிக்காது. அதாவது இந்த கிட்ஸு ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கணுன்னா ரொம்பவுமே இரிட்டேட்டிங் ஆகும். யாரெல்லாம் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுநாள் நாங்கள் ஃபிஷ் எடுக்க தான் போனோம். சார் எப்படி கிளம்பி வந்திருந்தாருன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக இவர் ஊருக்கு போகிறதாக பிளானில் கிளம்பி வந்தார். அவங்க அப்பா நான் சின்னவனையும் அவரும் மட்டும்தான் போகிறோம், இவன் இங்கே வேணாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் அவரை பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் மீன் வாங்க வந்துட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா இவர் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரா. அவரை பிடிக்கிறதே ஒரு வேலையாக இருந்தது. அப்புறம் எறாவும் மீனும் வாங்கலான்னு போயிருந்தோம். ஆக்சுவலாக எறா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது.
எனக்கு வந்து பெருசாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி நரிச்சுன்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணுமா இல்லை சின்ன எறா தான் பெஸ்ட்டான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எறா வந்து பெருசாக இருந்தால் மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேன். அங்கே வந்து அதே மாதிரி துருவன் நண்டு கேட்டான். நண்டு இல்லை அப்படின்றதுனால இன்னொரு பக்கத்து கடைக்கு வந்திருந்தோம். அங்கே அந்த வெறா மீன் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருந்ததா, உயிரோடு இருந்ததா. அம்மா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னுட்டே இருந்தான். புட்றா தொடுறான்னா தொட மாட்டேன்டாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கடல் மீனை வந்துட்டு நான் வேலை பிடிச்சி தூக்குறேன், என்னைய வீடியோ எடுங்க அப்படின்னுட்டு இருந்தான். இந்த செத்த மீனை பிடிச்சி என்னடா பண்ணுற அப்படின்னா, அந்த மீனை தொடலான்டா வாடா அப்படின்னா வரமாட்டேட்டாரா. இங்கே ஆக்சுவலாக நண்டு எடுத்துகிட்டு சங்கரா மீனும் நண்டுன்னு தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி அதுதான் சாட்டர்டே எடுத்தாச்சு. சாட்டர்டே எடுத்த காரணம் என்னென்னா, சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மீன் குழம்பு வச்சிட்டோம்னா அது மீன் குழம்பு வந்து சண்டே வரைக்குமே வரும். அதனால தான் சாட்டர்டே எடுத்தாச்சு. நான் இங்கே மீன் நண்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அம்மா வந்து ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நண்டுக்கு மட்டும் ரெசிபி சொல்கிறேன். ஏன்னா மீன் குழம்பு அவங்க வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன அரைக்க போகிறோம்னா, சோம்பு, கசகசா, மிளகு நிறையா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சளியாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சளி ஃபுல்லும் நல்லா குறைஞ்சிரும். மிளகு தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ நான் எங்கள் அம்மா பத்தாதுன்ட்டு திருப்பி வேறு போட்டுட்டு இருந்தாங்க. மிளகு, அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, வரமிளகா 6-7 சேர்த்துருப்போம். அவ்வளோ வரமிளகா சேர்த்துருப்போம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஒரு 5-6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் வந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, சோம்பு தான், கடுகு போடக்கூடாது. சோம்பு போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நான் நல்லா பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நண்டு சேர்த்து கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வரட்டும். உங்களுக்கு குழம்பா வேணுன்னா குழம்பா வேணுன்ற அளவுக்கு தண்ணியும், இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி பதத்துக்கும் இறக்கிடலாம். மீனுக்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அரைச்சிருந்தேன் சொன்னேன்ல, அதுலேருந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடயே மீனை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் நான் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நண்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டுன்னு விட்டுருக்கேன். மீன் குழம்பும் கொதிச்சிருச்சுன்னா மீன் போட்டு அதையும் வேக விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு நண்டு எப்பயுமே நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா தொக்கு மாதிரி இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னா குழம்பு வச்சுக்கோங்க. மீன் நல்லா வெந்துருச்சுன்னா, இந்த கண் வந்து வெளியில் வந்துச்சுனாவே மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். என்னோடய லன்ச் இன்றைக்கி இதுதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகிலனும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க பஸ்ஸில் போனப்போ அவன் பண்ணுற சேட்டையை பாருங்கள். சுத்தமாக என்னை கண்டுக்கிறவே இல்லை. நானும் வீடியோ காலில் பேசுகிறேன். துருவனை கூப்பிட்டு போகும்போது துருவன் வந்து என்னை பார்த்துட்டு அழுதான். இவன் சுத்தமாக என்னை பார்த்து அழுகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எப்படி ஆட்டம் போடுறாருன்னு பாருங்களேன். இதுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா மதுரையில் நல்ல மழை சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. துருவன் வந்து மழையில் நனையணுன்னாரா, அவர் பின்னாடி நனைஞ்சிக்கிட்டு இருப்பார். அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த விலாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.